நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பதிவு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டேர்ன் ஓவர்ஸ் இருக்கு. அந்த டேர்ன் ஓவர்ஸ் என்னன்றது உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்றேன். லாஸ்ட்ல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஜஸ்ட் இந்த 10 minutes பாருங்க. குரு வக்ர நிவர்த்தி. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, சுக்கிரன் தானே உங்களுடைய ராசிநாதன், அப்ப அங்க குரு வக்ர நிவர்த்தி அடையிறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. உங்க டவுட் நியாயமானதே. அதை தான் நம்ம விவரமா பார்க்க போறோம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும். அப்போ 8 அப்படின்னா நாட் குட், 11 அப்பா டேங்கப்பா லாபம். அப்ப இது பாதி சுபமான ஒரு பொசிஷன், மீதி அவ்வளவு நல்லா இல்லாத பொசிஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் கேட்கிற கேள்வியே ரிஷபத்துக்கு ஆகா ஓகோன்னு எல்லாரும் சொல்றீங்க, ஆனா இப்பதான் மேடம் வேலை போச்சு, போதுண்டாப்பான் இருக்கு, பிச்சுக்கலாம் போல இருக்கீங்க, ஓடி போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரிஷபராசி ரிஷப லக்னங்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றதுதான். இப்ப கண்டிப்பா உங்களுக்கு உண்டான தகுதியான இடத்துக்கு நீங்க போறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தாதான் நீங்க மூவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டே இருப்பீங்க இல்லையா, அதை வாஷ் அவுட் பண்றதுக்கு தான் குரு இப்படி ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா ஒரு சொல்யூஷன் கிடைச்சு, பழைய இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைச்சு நீங்க அங்கிருந்து மூவ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு போறீங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டீங்க. என்னடா அது சைக்கிள் ஓட்டும் போதே நீ விழுந்துட்டீங்கன்னா எப்படிடா நீ ஸ்கூட்டர் ஓட்ட போற அப்படின்னு நம்ம கேட்க போறது இல்ல. இதுல பக்குவம் அடைஞ்சிட்டல, அப்ப நீ தைரியமா பைக்கே ஓட்டலாண்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் புரியாம இருந்ததெல்லாம் இப்ப புரிஞ்சு நல் வழிக்கு போக போறீங்க. நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வேலை போயிடுச்சு. தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, தொழிலையே மூடிடலாமா, எங்க ஆத்துக்காரரும் ஆபீஸ் போனாரான்ற மாதிரி போயிட்டே இருக்கீங்க உங்களுடைய பிசினஸ் இடத்துக்கு. ஆனா அங்க எதுவுமே நடக்கல, ஒன்லி சீட்ல உட்காந்து சீட் வார்மிங் தான் நடந்துட்டு இருக்குன்ற கவலையே பட வேண்டாம். இப்ப குரு தன்னுடைய பலம் பெற்று இங்க லாபஸ்தானத்தினுடைய அதிபதி உங்களுடைய 5, 7, 9 இடத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய விஷயங்கள் வித்தியாசமான ஒரு டெக்னிக். அதாவது இப்போ நீங்க ஒரு ஐடில இருப்பீங்க, ஐடில வேலை போயிருக்கும், டக்குன்னு தூக்கியிருப்பாங்க. ஆனா நீங்க அதுல தத்தளிச்சிட்டு இருப்பீங்க ஒரு 3-4 மாசமா, என்னடா பண்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுவான். ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப நட்பு வட்டாரம் கூப்பிட்டு ஏய் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் செக்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீ ஏன் அந்த ஃபுல் செக்டார்ஸை பார்த்துக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ வரக்கூடாது, ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, நீ அங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அதோட டபுள் நான் தரேன், பட் இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடும்போது எப்படி இருக்கும்? அப்போ சுயமா அந்த வேலையை விட்டு வந்துட்டீங்க, அதுலயே வேலை தேடிட்டு இருந்தீங்க, அதுல வேலை கிடைச்சிருந்தா கூட அதுல மாட்டிருப்பீங்க. அதனுடைய விரக்தியினுடைய உச்சக்கட்டம் வரும்போது இப்படி ஃப்ரெண்டு கூப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த பொசிஷன்ல ஒரு ஓனர் பொசிஷனா ரிப்போர்ட்டிங் டு 1% தட் டு a friendly person அப்படின்ற ஒரு பொசிஷன்ல உட்காரும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும். அதே மாதிரி நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஓடிட்டே இருந்தது. யாருக்கெல்லாம் செட் ஆகாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னது, மேடம் வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அதனாலேயே நான் தேடி தேடி வெளியில போய் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் வரேன், அந்த 2 நாளே ஒரு நாளைக்கு மேல ஏண்டா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்போ நியாயத்தின் அடிப்படையில உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டே ஆகாது அப்படின்னா அது என்னென்ன கஷ்டம் நீங்க பட்டுட்டு இருக்கீங்களோ அது நீங்க உட்கார்ந்து பேசி
அது நல்ல மக்களோட, அது அவங்க பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கட்டும், நியாயப்படி, அதாவது அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். ஏன்னா அவர் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ நீங்க ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபுக்கும் நியாயம் கிடைக்கும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கும் நியாயம் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் விட்டு கொடுத்து போமா, இதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்காத அப்படின்னு சொல்லியும், சார் இதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே உங்களை புரிய வச்சு நிறைய விஷயங்கள் இனி கைகோத்து சந்தோஷமா கணவன் மனைவி அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்டிங் தான், உண்மையான ஃபீலிங்ஸ் அப்படின்றதான். அந்த அன்புன்றது மிதமிஞ்சி இருக்கும் போதுதான் அங்க கோபமும் வருதுன்றதையும் புரிய வச்சு உங்களுக்கு அற்புதமான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு கூட்டிட்டு போறது இந்த காலம் தான். எப்போ? பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மே 14ஆம் தேதிக்குள்ள. அதுல வாக்கிய பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. சரிங்களா? சோ எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள, உங்களுடைய வருமானத்துல, உங்களுடைய கணவன் மனைவியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். சோ உங்க தந்தை வழி வரக்கூடிய சொத்து, இத்தனை நாள் நீங்க கேட்டிருப்பீங்க, அப்பா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுப்பா, நீ கொஞ்சம் பணம் கொடு, நான் இதை வச்சு நான் உனக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அப்பா நம்பவே மாட்டார், அவருக்கு இஷ்டமே இருக்காது, நீ அதையும் தான் தொலைச்சிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க, நான் 3 மாசமா வேலை இல்லாம இருக்கேன், அப்பதான் நான் கடன் கட்ட முடியும் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருப்பார். இப்போ அவருக்கே மனம் இறங்கி, ஓகேடா நீ இதை மட்டும் எனக்கு பண்ணி காமி, இந்த கடன்லாம் நான் கட்டிடுறேன், நீ நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு உதவி பண்ணுவார். அப்போ தந்தை வழியில வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தா கூட இப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த கொஞ்சத்தை வச்சு நீங்க உங்களுடைய டேலண்ட் மூலியமா, ஸ்கில் மூலியமா அது பிரம்மாண்டமாக்கி காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பிளஸ் பண்ணக்கூடிய அமைப்புல தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு. அதே மாதிரி 5ஆம் வீட்டை நீங்க பாக்குறீங்க இல்லையா, குரு பாக்குறாரு இல்லையா, அப்போ உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே சரியில்லாம இருக்கும். அல்லது உங்களுடைய குழந்தை படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டீச்சர் கூப்பிட்டு எப்படிங்க இந்த 10th பாஸ் பண்ணுவான், இல்லைங்க எங்களுக்கு ஒண்ணுமே முடியல, அதனால எக்ஸாம்ஸ் எழுத வேண்டாம், அடுத்த வருஷம் எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் நீங்க இப்போ சொல்லி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு புரிய வேண்டியது கரெக்டா புரிஞ்சு உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆவாங்க. அது மட்டும் என்னங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சேன்டா, அவ்வளோ பாடுபட்டேன்டா, கடைசியில பார்த்துட்டா ஊதாரித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கான் வீட்டுல, எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டு இருக்கான், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தது, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறீங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விமோசனம். இப்போ நீங்க கஷ்டப்பட்டது இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு, உங்களுடைய குழந்தைங்களுக்கு அது புரிஞ்சு ஏதாவது பண்ணணும், உழைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை உங்க குழந்தைங்களுக்குள்ள உருவாகி அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போவாங்க, தொழில் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டுவாங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க நடந்துகிட்டு, அப்பாடா டேய் இப்பதான்டா வேலைக்கு போயிருக்கான், நிம்மதியா இருக்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி சம்பளம் வாங்கி கொண்டு வந்து, அப்பா நானும் சம்பாரிச்சேன் பாத்தியா, ஆனா எனக்கு தெரியாம இல்லப்பா, ஒரு திருப்தியான ஒரு ஸ்டேஜ்ல இல்லாம இருந்தது, இப்ப நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே அப்படின்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வருமானம் பத்தாம கஷ்டப்படுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்போ ஓகே இந்த வேலையிலயும் இருக்கேன், நான் சைடா என்னுடைய செல்ஃப் டேலண்ட்டை வச்சு அடிஷ்னலா ஃப்ரீலான்சரா நான் சண்டே போறேன், நான் சண்டே இப்போ ஒரு வெப்சைட்டே நீங்க டெவலப்பரா இருக்கீங்க, டைமே இல்லை அப்படின்னா சண்டே லீவ் தானே, நான் சண்டேவை லீவ் எடுத்துக்கிட்டு சாட்டர்டே நான் ஃப்ரீலான்சரா நிறைய பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வருமானத்தை பல ரூபத்துல அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்போ என்னன்னா அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துடுச்சு, அப்போ நீங்க அதையே நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இப்ப நீங்க பண்ணவே இல்லை, இப்போ பணம் வந்துடுச்சு, அப்ப இன்னும் பண்ணலாம் அப்படின்னு கடன் கட்டிட்டே இருக்கேன், அப்ப நான் இன்னும் பண்றேன். அப்ப நீங்க எதை கோட்டை விடுவீங்க? ஆரோக்கியத்தை கோட்டை விடுவீங்களா? டைமுக்கு சாப்பிட மாட்டீங்களா? டைமுக்கு தூங்க மாட்டீங்களா? அதுல பிரச்சனை வந்துடும். சோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா
நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வச்சு அதன் மூலியமா நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த காஷனும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டீன் டிஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? புரோட்டீன் ரிச் ஃபுட்டு நீங்க சாப்பிடுங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நமக்கு கொண்டக்கடலையை தட்சிணாமூர்த்திக்கு மாலையா போடு அப்படின்னு சொல்லி அதை வீணாக்கிடாத, அதுக்குண்டான சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நத்திங் பட் புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.